ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கீதா கிட்டே நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க, நீங்கள் என்னை நம்பி வரலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியே ஐஸ்வர்யா இவங்க என்ன பேசுகிறாங்கன்ற மாதிரி கேட்கலான்னு பார்ப்பாங்க. என்ன எதுவுமே சரியாக கேட்கல, நம்ம காதை நல்லா அழுத்தி வச்சு கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த கதவு மேலே சாயும் போது கதவு ஓப்பன் ஆகிடும். கார்த்திக் வந்து, என்ன நீ நாங்கள் பேசுகிறத ஒட்டு கேட்குறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு, ஒன்றும் இல்லை கார்த்திக், உங்கள் ரூமில் ஆர்குமெண்ட் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டுதா, சாரி கார்த்திக் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. கார்த்திக் வந்து கீதா பார்த்து, உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் இஷ்டம் சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. கீதாவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கீதாவை தேடிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன சார் அவளை நம்ம எங்கே தேடினாலும் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை, ஒரு வேளை இங்கே தெரிஞ்சவங்க யாருனா இருந்து அவங்களோட பாதுகாப்பில் அவள் இங்கே இருக்காளோ என்னவோ, அவளை நம்ம இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்கக்கூடாது அப்படின்வாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, அந்த ஆங்கிளையும் நம்ம விசாரிக்கணும், அவளை நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போனதுனால தான் நம்ம இந்த ஊர் இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், அவர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது சரவணன் அங்கே வருவாங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி கைதியை நாங்கள் கூட்டிகிட்டு வரும்போது எஸ்கேப் ஆகிட்டா, அவள் இங்கே தான் வந்துட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தா, கண்டிப்பாக இந்த ஏரியாவில் தான் எங்கன்னா இருக்கும், அதனால் எங்களால் தனியாக தேட முடியல, நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவளை பற்றின கேஸ் டீட்டெயில்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்குது, நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே சரவணனும், கமிஷனரே என்கிட்ட இதை பற்றி சொன்னார், இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் டீட்டெயிலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியே ஃபோட்டோ இருக்கும், அதை எடுக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கமிஷனர் கிட்டேருந்து கால் வரும். உடனே சரவணன் வந்துட்டு, எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குல்ல, நான் உங்களுக்கு பார்த்துட்டு அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில் எதுனா கிடச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட அந்த இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே கார்த்திக் கீதா கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுவாங்க. கீதா கிட்ட, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கு கீதா, உள்ளே வரணுமா அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க வீட்டில் சொன்னது இங்கேயே சொல்லிட்டு இருக்கீங்க, அதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்டாலுமே என்னை காரில் கூப்பிட்டு போகும்போது மயக்கம் அடைய வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியவே இல்லைன்றதை மட்டும் சொல்லுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அதை கேட்ட கீதாவும், சரி போய் உள்ளே இன்ஸ்பெக்டர் இருக்காரான்றதை பாருங்கள், நான் இங்கே இருக்கேன், அவர் இருந்தாருன்னா வந்து கூப்பிடுங்க வரேன் அப்படின்வாங்க. கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீதா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் 2 பேருமே வெளியே வருவாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா உள்ளே போவாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாருமே ஜீப் எடுத்துகிட்டு அங்கேருந்து போவாங்க. அதை கீதா பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. கார்த்திக்கை பார்த்த உடனே சரவணன், என்ன நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, தீபா வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வெளியே தாங்க இருக்காங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்வாங்க. நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. கீதாவும் பார்த்தீங்கன்னா உள்ளே போவாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் தீபாவை பார்த்துட்டு, இது நீங்கள் தானா, என்னால் நம்பவே முடியல, நீங்கள் தான் தீபாவா, இல்லை உங்கள் பேரை சொல்லிட்டு வேறு யாருன்னா என் கண்ணு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை, நான் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே நீங்கள் எனக்கு கரெக்டாக பதில் சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு என்ன நடந்து, ரியாவை சுட்டது யார், ரம்யாவுக்கு என்ன ஆச்சுன்றதை எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்வாங்க. கேளுங்க சார் அப்படின்போது, சரிங்க உங்களை கூப்பிட்டு போனாங்களா, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தீபா பார்த்தீங்கன்னா, என்ன காரில் கூப்பிட்டு போகும்போதே மயக்கமடைய வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்வாங்க. சரிங்க உங்கள் புடவை மலைக்கு கீழே விழுந்து கிடந்தது, நீங்கள் எப்படி அங்கே போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்ட உடனே தீபாவும், எனக்கு அதுதான் தெரியாது சார், நீங்கள் தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி எனக்கே சொல்லணும், அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்றது எனக்கே தெரியும் அப்படின்வாங்க. அதை கேட்ட சரவணனும், சரிங்க உங்களோட ரிங் எப்படிங்க அந்த மலைப்பகுதியில் கீழே கிடந்தது அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட தீபாவும் திரும்பவும் அதையே சொல்லுவாங்க. அப்போ சரவணன் வந்துட்டு, எனக்கு என்ன ஒன்றுமே புரியவே இல்லை, எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்குது, எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது, உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலான்னு நான் பார்த்தேன், ஏன்னா கமிஷனரும் இதை பற்றி என்கிட்ட கேட்டுட்ருக்காரு, எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை, ஆனால் உங்களுக்கும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தீபாவும், சார் அதான் எனக்கு தெரியலன்னு நான் சொல்கிறேன்ல, அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது டேபிளில் பார்த்தீங்கன்னா கீதாவோட ஃபோட்டோ இருக்கிறத அவங்க பார்த்துருவாங்க. என்ன இது நம்ம ஃபோட்டோ இங்கே இருக்குது, ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் இவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கார்த்திக்கு கால் வரும். பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. சரவணனும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைல் எடுக்கிறதுக்காக அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த ஃபோட்டோவை நம்ம எப்படியாச்சும் யாருக்கும் தெரியாமல் எடுத்துடணும்னு பார்த்தீங்கன்னா கீதா அவங்க ஃபோட்டோவை யாருக்கும் தெரியாமல் எடுத்து மறைச்சி வச்சுப்பாங்க. சரவணனும் ஃபைல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. கார்த்திக் ஃபோன் பேசிட்டு வருவாங்க. அப்போ சரவணன் கார்த்திக் கிட்ட, தீபாவை விசாரிச்சா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும், அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலான்னு பார்த்தா திரும்பவும் ஆரம்பித்த இடத்துலேயே நிற்கிற மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை, சரி இப்போ நம்ம இந்த விசாரணையை முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்வாங்க.
கீதா பார்த்தீங்கன்னா எழுந்து போயிடுவாங்க. அப்போ கார்த்திக் வந்து சரவணன்கிட்ட, சார் இந்த கேஸ் விஷயமா சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது, நான் அப்புறமா வரேன்னுவாங்க. ஓகேன்னு வந்துட்டு சரவணன் சொல்லுவாங்க. கார்த்திக் கீதா 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கீதா ரூமுக்கு வந்த உடனே ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு, நம்ம ஃபோட்டோ மட்டும் யாருக்குன்னா தெரிஞ்சிருந்ததுன்னா அவ்வளோதான், நம்மள இங்கேயும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகாமல் யார் கண்ணிலையும் படாமல் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு, அங்கே ஒரு புக் இருக்கும், அதில் அவங்களோட ஃபோட்டோவை எடுத்து பீரோ மேலே வைக்கிறேன்ட்டு அதை எட்ஜில் வச்சிருவாங்க. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழற மாதிரியே இருக்கும். அதுக்குள்ளேயே அபிராமி தீபா வாமா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. கீதாவும் கீழே இறங்கி வந்துட்டு, சொல்லுங்க ஆண்டி, என்ன சொல்லுங்க அத்தை அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. ஒரு விஷயமா ஐயரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐயரும் அந்த இடத்துக்கு வருவாங்க. என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்னு வந்து அபிராமி கிட்ட கேட்பாங்க. அபிராமி ஐயர்கிட்ட, நடந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்வாங்க. எல்லாமே நானும் கேள்விப்பட்டேம்மா, நல்லவங்களுக்கு தான் இப்படிலாம் நடக்குது, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அபிராமி, ஏற்கனவே நடந்த கல்யாணம் அப்படியே விட்டுட முடியாது இல்லைங்களா, அதனால இந்த கல்யாணத்தை திரும்ப நம்ம சீக்கிரமாகவே நடத்தி வைக்கணும், ஒரு நல்ல நாள் இருந்தால் பார்த்து சொல்லுங்க அப்படின்வாங்க. அதை கேட்டு ஐயரும் சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திக் அவங்க வந்து, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்வாங்க. இரு கார்த்திக், நான் ஐயர்கிட்ட வந்து டேட் குறிக்க சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்வாங்க. இல்லைம்மா இப்போவே பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அபிராமியை தனியாக கூப்பிட்டு போவாங்க. அபிராமியும் கார்த்திக் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அம்மா இப்போ இந்த கல்யாணத்தை இவ்வளோ சீக்கிரம் நடத்தணுமான்னு கார்த்திக் கேட்பாங்க. அதுக்கு அபிராமி வந்துட்டு, இல்லைப்பா, ஏற்கனவே நம்ம நடத்தலாம்னு நினச்ச கல்யாணத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தது, கண்டிப்பாக தீபா கழுத்தில் நீ கட்டுற தாலி ஏறணும், அதை பார்த்து தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், இது எல்லாமே நடந்தே ஆகணும், அதுக்காக இந்த கல்யாணம் சீக்கிரமாகவே நடக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக் வந்து, இப்போ அது எதுவுமே வேண்டாமா, எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க அப்படின்வாங்க. அதை கேட்டால் அபிராமியும் சரின்னு சொல்லிட்டு நேராக ஐயர்கிட்ட போயிட்டு, டேட்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு, ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நான் ஒரு முகூர்த்த நாளாக பாருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஐயரும் சரின்னுவாங்க. உடனே மைத்திலி, ஏமா வந்து 10 நாள் கழித்து பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அபிராமி, நான் அதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல நாள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா வந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இந்த கல்யாணத்தை சிம்பிளாக நடத்துங்க, ஏற்கனவே ஆடம்பரமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் நடக்காமலே போயிடுச்சு அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக் கீதா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் ரெண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.